ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பத்மா அமர்நாத். நான் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். இந்த பரிணாம வளர்ச்சியை நான் எப்படி அடைந்தேன் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நான் பேச போறேன். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவள். கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க அப்படிங்கிற அந்த ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ளேயே ஒரு சில வருடங்கள் அதுலயே நான் மும்முரமா இருந்துட்டேன். பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த அந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணலாம், உபயோகமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நான் செயலாற்றிய ஒரு சில விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த ஜெயா டிவி ஸ்டுடியோல நின்று உங்க முன்னாடி நான் பேசுறதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டேன்னு கேக்குறீங்களா? வெல், ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் வாங்க. முதலாவதாக எனக்கு இருந்த அந்த ஃப்ரீ டைம்ல புத்தக வாசிப்புல ஈடுபட்டேன். எனக்கு பள்ளிக்கூடத்துல நான் தமிழ் மொழி கத்துக்கலங்க. மொழியின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமா நானே கூட்டி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எழுத கத்துக்கிட்டேன். இன்னைக்குமே பிழையோட தான் கொஞ்சம் எழுதுவேன். ஆனாலும் விடாமுயற்சியோட கத்துக்கிட்டு தொடர்ந்து எழுதிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான புத்தக வாசிப்பை நான் மேற்கொள்வதற்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லைப்ரரியில போய் என்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டேன். அங்க போயிட்டு வாரத்துக்கு ஒரு 4-5 புத்தகங்கள் வாங்கிட்டு வருவேன். படிச்சு முடிச்சுட்டு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அடுத்த வாரம் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னொரு 4-5 புத்தகங்கள் வாங்கிட்டு வருவேன். ஸோ இப்படியாக தொடர்ந்து பல எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்ப பிரபலமான எழுத்தாளர், இவங்களுடைய எழுத்து இப்படி இருக்கும், இவங்களுடைய ஸ்டைல் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எதுவுமே எனக்கு அப்போ இல்லை. ஐ வாஸ் டோட்டலி பிளாங்க். ஸோ நான் போய் ஒவ்வொரு புத்தகமா எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்தந்த எழுத்தாளருடைய பாணி எப்படி இருக்கு அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு தெரிந்த 2 எழுத்தாளர்கள் பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் சுஜாதா, அதுக்கப்புறம் எழுத்தாளர் சிவசங்கரி. இவங்க 2 பேருமே எனக்கு எப்படி அறிமுகம் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய கதைகள் ஒரு சிலது சினிமா படமா வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில இவங்க 2 பேருடைய பெயர் மட்டுமே எனக்கு தெரியும். ஆனா அது வரைக்கும் அவங்களுடைய புத்தகங்கள் நான் எதுவுமே வாசிச்சது இல்லை. ஸோ இந்த மாதிரி லைப்ரரியில இருந்து ஒவ்வொரு புத்தகமா எடுத்து நிறைய வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்பவே ஒரு ஒரு ஈடுபாடு எனக்கு அதுல அதிகமாச்சு. இந்த காலகட்டத்துல தான் எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்களுடைய எழுத்து எனக்கு பரிச்சயமாச்சு. உண்மையிலேயே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்ததுங்க அவருடைய எழுத்துக்கள். நிறைய கத்துக்கிட்டேன் அவருடைய புத்தகங்கள்ல இருந்து. அதாவது காதல், ஆன்மீகம், அதுக்கப்புறம் இல்லறம், இது எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ள ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணி பொருத்தி வச்சிருப்பாரு. ஸோ நிறைய விஷயங்களை அவருடைய கதைகள்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி எழுத்தாளர் திரு இறையன்பு அவர்கள், அவருடைய வரிகளும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ இது மாதிரியான பல வரிகளை நான் வாசிச்சு, பல புத்தகங்களை நான் வாசிச்சு அதுல இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சேன். எனக்குள்ள நிறைய கேள்விகள் அந்த சமயத்துல எழ ஆரம்பிச்சது. அதாவது உதாரணத்துக்கு நான் என்னை பாதித்த வரிகள்ல ஒரு சிலதை நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். மனிதர்களாகிய நாம எல்லாருமே நம்முடைய இறுதி கட்டத்தை நோக்கி தான் நாம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான இறுதி கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்கும் அந்த தருவாயில கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. இறுதி கட்டத்துல நீங்க இருக்கீங்கன்றப்போ உங்க கையில ஒரு சின்ன துண்டு காகிதம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு ஜிஸ்ட் மாதிரி அதுல எழுதி வைக்க சொல்றாங்க. அந்த சமயத்துல மாற்றி எழுதவோ அல்லது அடித்து வேற புதுசா எழுதவோ உங்களுக்கு நேரமோ அவகாசமோ இருக்காது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்துல உங்களுடைய லைஃப் ஜேர்னி எழுத சொன்னா நீங்க அதை என்னன்னு எழுதுவீங்க? ஓகே, எழுதி பார்த்துட்டு மறுபடியும் நீங்களே அதை வாசிச்சு பார்த்தா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும்? மற்றவங்களை விடுங்க, சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்குள்ளேயே அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு அர்த்தமாகும். ஸோ அந்த மாதிரியான பல வரிகளை நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் யார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள எழ ஆரம்பிச்சுது. ஏன்னா நானுமே அந்த கட்டத்தை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டு இருக்கேன். ஸோ அங்க போயிட்டு என்னை எப்படி நான் அடையாளப்படுத்தி கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள ரொம்ப தீவிரமா இருந்தது. ஸோ இப்படியாக நிறைய புத்தகங்களை வாசிச்சுட்டு இதை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இன்ஸ்பைரிங் லைன்ஸ் இது மாதிரி நிறைய எடுத்து ஒரு புத்தகத்துல எழுத ஆரம்பிச்சேன். அதாவது என்னை பாதித்த வரிகள், எழுதிய எழுத்தாளர், புத்தகத்தின் தலைப்பு, இது அப்படியே வச்சு நிறைய நான் எழுத ஆரம்பிச்சேன். எழுதி கிட்டத்தட்ட 3-4 லாங் சைஸ் புக் சேர்ந்து போச்சு. ஓகே, இது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எழுதி வச்சது எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுல மட்டும் நான் தீவிரமா இருந்தேன். ஸோ இதை பற்றி நான் 2 நபர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஒருத்தர் என்னுடைய மென்டர், எனக்கு ஆசான் மாதிரி ஒரு பெரியவர்.
அவர்கிட்ட 2 புத்தகங்கள குடுத்து, "இத நான் என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவரு அத படிச்சுட்டு மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணாரு. "இது ரொம்ப அழகான, அற்புதமான முயற்சியா இருக்கும்மா. இத வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்பைல் பண்ணி ஒரு புத்தகமா வெளியிடுங்க" அப்படின்னு சொன்னாரு. உடனே இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டேன். அவருமே என்ன சொன்னாருன்னா, "இது ஒரு நல்ல முயற்சி. பல வருடங்களுக்கு முன்பாக லெலியன் எய்ஷர் வாட்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் நிறைய இன்ஸ்பைரிங் கோட்ஸ், அதாவது 100க்கும் மேற்பட்ட இன்ஸ்பைரிங் கோட்ஸை தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்காரு. அவருடைய புத்தகம் பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ காலத்துல இருந்து நிறைய இன்ஸ்பைரிங் கோட்ஸ் அவர் எடுத்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தின் பெயர் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இன்ஃபேக்ட் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு புத்தகம் அது. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் நீங்க பண்ற வேலையோ அந்த ஜான்ரால தான் வரும். ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க, புத்தகமா வெளியிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது என்னுடைய ஐடியாவும் அதுவா தான் இருந்தது. ஆனா நான் அதை வெளியில சொல்லல. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அவங்க கருத்துக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஸோ நான் நினைச்சதும் அவங்க சொன்னதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதால எனக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவா இருந்தது. வெளியே எங்கேயும் போய் எந்த பப்ளிஷரையும் பர்சனலா மீட் பண்ணி என்னோட புத்தக வெளியீட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாத சூழல்ல நான் மாட்டிக்கிட்டேன். பட் இந்த வேலை வந்து இதை நிறுத்தக்கூடாது, இதை எப்படியாவது நாம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகம் மட்டும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுல நான் சர்ச் பண்ணி நோஷன் பிரஸ் அப்படிங்கிற செல்ஃப் பப்ளிகேஷன் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் வாயிலாகவே நான் வந்து என்னுடைய புத்தகத்தை நான் வெளியிட்டேன். புத்தகமும் நல்லபடியா பப்ளிஷ் ஆகி என் கைக்கு வந்து சேர்ந்தது. அதாவது உண்மையிலேயே நான் பெற்றெடுத்த குழந்தையை என் கையில் ஏந்துவது போல நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் புக். கோவிட் காலத்துல பாத்தீங்கன்னா ஜூம் நிகழ்வுகள் ரொம்பவே பிரபலமா இருந்தது. எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது, அதை அக்செப்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஜூம் ப்ரோக்ராம் தொடர்ந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன் போனோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி என்னதான் இருக்கு, என்ன பேசுறாங்க, போய் பார்க்கலாமே அப்படின்னு நான் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த குழுவில் வந்து அத்தனை பேருமே என்னை விட வயதில் மூத்தவங்க. நிறைய பேர் நல்ல பொறுப்பு வகித்து, அதாவது நல்ல டெசிக்னேஷனோட அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. தினமும் ஒரு ஆளுமை வந்து ஒரு டாபிக்கை தேர்வு செஞ்சு அதன் சம்பந்தமா ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ உரையாற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கலந்துரையாடல் இருக்கும். இது ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையர்ட் பிரின்சிபால் இருந்தாங்க, மனநல ஆலோசகர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் முன்னாள் ஆணையர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கையில பவர்ஃபுல்லா ஒரு டெசிக்னேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. என்னை பத்தி அறிமுகம் அப்படின்னு கேட்கும்போது, ஐ எம் பத்மா அமர்நாத், ஐ எம் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் ஒன்று. ஏதோ ஒரு வேக்யூம் அங்க இருக்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன். நான் உணர ஆரம்பித்த தருணம் அதுதான். ஏதோ ஒரு வேற்றிடம் இருக்கு. பத்மா அமர்நாத் ஹோம் மேக்கர், அதையும் தாண்டி ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு டைட்டிலோ டெசிக்னேஷனோ கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தீவிரமா நான் உணர ஆரம்பிச்ச காலகட்டம் அது. ஏன்னா ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அனைத்து பெண்களுக்கும் நான் சொல்றேன், இட் இஸ் நாட் அ டைட்டில் ஆர் அ டெசிக்னேஷன். வேலைக்கு போற பெண்களும் கூட ஹோம் மேக்கர் தான். ஒவ்வொரு ஆணும் ஹோம் மேக்கர் தான், ஒவ்வொரு பெண்ணும் ஹோம் மேக்கர் தான். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம இருக்கிற இடத்த நாம பராமரிக்கிறதுக்கு அத்தனை பேருமே ஹோம் மேக்கர்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் குறிப்பிடக்கூடாது இனிமே அப்படிங்கிறதுல தீவிரமா இருந்தேன். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தாண்டி வெளியே வந்து ஹூ இஸ் பத்மா அமர்நாத் அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள ரொம்ப தீவிரமா இருந்தது. பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா, யூ பி யோர் செல்ஃப், யோர் பீப்புள் வில் ரீச் யூ அப்படின்னு. அதாவது நீங்களாகவே இருந்தால் உங்களை சார்ந்த மக்கள் உங்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மைண்ட் யோர் மைண்ட் குழுக்குள்ள நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் உணர ஆரம்பித்தேன். அங்க இருக்கிற மக்களோட என்ன நான் கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அங்க இருக்கிற மக்களோட என்ன நான் ரிலேட் பண்ணி நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட நான் என்னுடைய பாதையை நான் தொடர ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட புத்தகமும் வெளியாச்சு. அதே சமயத்துல இந்த புத்தகத்தை பத்தி அந்த குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்னேன். they were so happy. கோவிட் காலத்துல இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே பாராட்டினாங்க. புத்தகமும் அவங்க ஜூம் தளத்திலேயே ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் அந்த புத்தகத்தை பாராட்டி பேசினாங்க, நல்ல முயற்சின்னு என்னை ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மகிழ்வான தருணமா இருந்தது. அதை தொடர்ந்து அந்த ஜூம் நிகழ்வுல என்ன பேச சொன்னாங்க.
ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்பவே தயங்கினேன். இது நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லையே, எப்படி பேசுறது? ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே சரளமாக பேசுவாங்க. எதையும் நோட்ஸ் எதையும் பார்க்காம கடகடகடன்னு அந்த டாபிக் ரிலேட்டடாக அடித்து தள்ளுவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் முயற்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதாவது ஆர்வ கோளாறுன்னு இதை தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை புக்கோ இல்லை ஒரு சின்ன புத்தகமோ ஏதோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு சொல்லி இறையன்புவோடைய புத்தகம் இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்னு இவ்வளோ தடி புக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டா அந்த புத்தகத்தை சொல்லி முடிக்க முடியாது 1 hourல. ஸோ அதுல இருந்து ஒரு செலக்டட் டாபிக்ஸ் மேலாண்மையும் இலக்கியமும் சேர்த்து வச்சு அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அதுல இருந்து செலக்டடா ஒரு 4-5 டாபிக்ஸை தேர்வு செஞ்சு அழகா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் அவுட் பண்ணி நான் அதை பேசினேன். இட் வாஸ் வெல் ரிசீவ், நல்லா பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பேச ஆரம்பிச்சேன். அந்த குரூப்ல இருந்து இன்னொரு ஜூம் குரூப்லயும் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. ஸோ அங்கேயும் நான் போய் பேச ஆரம்பிச்சேன். இப்படியாக 2 தளத்திலையும் மோர் தென் 50 டாபிக்ஸ்ல நான் உரையாற்றி இருக்கேன். அதாவது என்னோட யூஎஸ்பி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தேர்வு செய்கிற அந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நான் பாயிண்ட்ஸ் சேகரித்து பேசுகிறேன் இல்லைங்களா, அதுவுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு பாராட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு புத்தகத்தை வெளியிட்ட பெருமையை தொடர்ந்து ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் நான் இதன் மூலமாக பெற ஆரம்பித்தேன். ஸோ ஜூம் நிகழ்வில் பேச சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ என்னுடைய முதல் கட்ட பேச்சாக இறையன்பு அவர்களின் இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து என்னோட ஸ்பீச்சை நான் ஆரம்பித்தேன். தொடர்ந்து பல டாபிக்ஸில் நான் பேசிட்டே இருந்தேன். ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட டாபிக்ஸில் நிறைய பேசியிருக்கேன். ஸோ நல்ல பாராட்டும் வரவேற்பும் எனக்கு அதில் கிடைச்சது. ஓகே, ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணியாச்சு, ஸ்பீக்கராகவும் அடுத்த பரிணாமத்துக்கு நாம் போயாச்சு. இதோட நிறுத்தக்கூடாது, எழுதவும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது சம்பந்தமா நான் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். அதாவது பொதுப்படையான ஒரு சில டாபிக்ஸை தேர்வு செஞ்சு அது சம்பந்தமா ஆர்டிகல்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சேன். மந்தாரை wordpress.com அப்படிங்கிற ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் என்னோட ஆர்டிகல்ஸை நான் தொடர்ந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 மொழிகளிலுமே நான் போஸ்ட் பண்ணிட்டே வந்தேன். அதுக்குமே நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த கட்டத்தில் தான் அகழ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. திருக்குறளோட 1330 குறளுக்கும் சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எனக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இந்த தகவல் எனக்கு வந்து கிடைச்சிது. நான் அப்போ ஃபோன் பண்ணி அவங்கள கேட்கும்போது இன்பத்து பால்லேருந்து ஒரு 5-6 அதிகாரம் மட்டும்தான் விட்டு போயிருக்கு, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அதாவது இன்பத்து பாலா, காதல், காமம் அதெல்லாம் இருக்குமே தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அட்வைஸ் எல்லாம் வந்தது. இல்லை, இதை நான் எடுத்து செய்யணும், ஐ வாண்ட் டு சி வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி நான் திருக்குறள் அப்பதான் உண்மையிலேயே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த குறளுக்கான விளக்க உரைகள் நிறைய புத்தகங்கள்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா திருக்குறள் வந்து படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு புரிதல் வரும். அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அதை படித்து புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ குட் see a lot of psychological things in it. அதாவது அந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதா நான் உணர்ந்தேன். ஸோ காதல் அண்ட் சைக்காலஜி இதன் அடிப்படையில் வச்சு என்னுடைய கதைகளை நான் எழுத ஆரம்பித்தேன். 10 குறளுக்குமே 10 சிறுகதைகள். அதாவது நான் தேர்வு செய்த அந்த அதிகாரத்தின் பெயர் தனிப்படர் மிகுதி. 2 காதலர்கள் இல்லைன்னா கணவன் மனைவி காதலின் மிகுதியால ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தால ஒரு சின்ன ஒரு வேறுபாடு அவங்களுக்குள்ள வருது, ஏதோ ஒரு பிரிவினை அவங்களுக்குள்ள வருது. ஸோ அந்த காதல்ல அந்த பிரிவினையை, அந்த ஒரு சின்ன வேறுபாட்டை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இதுதான் அந்த அதிகாரத்தினுடைய ஜிஸ்ட், அடிப்படை இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் 10 சிறுகதைகள் எழுதினேன். எழுதி முடிச்சதோ எனக்கே ஒரு நல்ல மனநிறைவு. இதை அப்புறம் முன்னுரை எழுத சொல்லி 2-3 பேர்கிட்ட கொடுத்தேன். எல்லாருமே பிரின்சிபால், ரிட்டையர்ட் பிரின்சிபால் அந்த மாதிரி நல்ல பதவியில் இருக்கிறவங்க. அவங்களுமே இதை பார்த்துட்டு கதைகளை வாசிச்சுட்டு என்னை ரொம்பவே பாராட்டினாங்க. கதைகள் எழுதிய அந்த 132 மீதமுள்ள எழுத்தாளர்களும் அதுலேருந்து ஒரு சிலரும் இந்த கதைகளை ரொம்ப பாராட்டினாங்க. அது இல்லாமல் வெளியாட்களுமே ரொம்பவே வெகுவாக பாராட்டினாங்க. இன்னைக்கு அதுலேருந்து 2 கதைகளை தேர்வு செஞ்சு ஹர் ஸ்டோரிஸ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு தளத்தில் என்னுடைய 2 கதைகளை அவங்க புத்தகத்திலையும் பப்ளிஷ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருக்குறள் சிறுகதைகள் இதுதான் என்னுடைய சிறுகதை எழுதுவதற்கான முதல் முயற்சி.
இது மாபெரும் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த புத்தகம் வந்து போன வருடம் அண்ணா சென்டினரி லைப்ரரியில வச்சு இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நாங்க நடத்தினோம். நிறைய பேர் அதை பாராட்டினாங்க. எனக்கு ரொம்பவே மன நிறைவான ஒரு தருணமா அது இருந்தது. என்னுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பரிமாறிய பக்கங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டேன். அதை தொடர்ந்து பேச்சாளர் அப்படின்னு ஜூம் தளங்கள்ல பேச ஆரம்பிச்சேன். அடுத்து ஒரு சிறுகதை எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில இந்த திருக்குறள் சிறுகதைகளின் மூலம் இதுலயும் எனக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. ஸோ இதோட நிறுத்தக்கூடாது, இன்னும் வேற ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய அடுத்த கட்டம் தான் என்னுடைய பத்மா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வலைத்தளம். எஸ், யூடியூப் வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா பத்மா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வலைத்தளத்துல என்னுடைய அத்தனை ஜூம் ஸ்பீச்சும் அதுல பதிவா இருக்கு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை தேர்வு செஞ்சு அதுல ஸ்பெஷலைஸ்டா பேசணும், எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. இதை என்னுடைய யூடியூப் சேனல்ல இருந்து நான் ஆரம்பிக்கணுங்கிற நோக்கத்தோட விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நான் கையில எடுத்தேன். ஏதாவது குறிப்பிட்ட ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதிலேயே நாம இன்னும் தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு தீவிர சிந்தனை எனக்குள்ள உருவாச்சு. அதன் அடிப்படையில விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் தேர்வு செஞ்சேன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, த வே ஐ எம்பவர்ட் மை செல்ஃப், என்னுடைய இந்த வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, எஸ்பெஷலி ஆஃப்டர் த கோவிட். ஸோ நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸை கடந்து வந்தேன், நான் என்ன எப்படியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன், என்னெல்லாம் மாறுதல்கள் எனக்குள்ள நிகழ்ந்தது, இதை அடிப்படையாக வைத்து the way I empowered myself, I wanted to empower other women around me. So இது மாதிரியான வளர்ச்சி மற்ற பெண்களிடமும் வர வேண்டும், நிகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் இந்த women empowerment அப்படிங்கிற டாபிக்கை நான் தேர்வு செஞ்சேன். அதன் அடிப்படையில் நிறைய வீடியோஸ் நான் பேசி அதுல ரிலீஸ் பண்ணிட்டே வந்தேன். அதாவது குட்டி குட்டி வீடியோஸ், 1.5 minutes 2 minute வீடியோஸ் தான் இருக்கும். நிறைய விஷயங்களை நான் அதுல பகிர்ந்துகிட்டே வந்தேன். இரண்டாவதாக அதுல women empowermentோட சேர்ந்து கம்யூனிகேஷன் பத்தியும் நான் நிறைய பேச ஆரம்பிச்சேன். Why கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்லயும் சரி வெளியவும் சரி நம்ம கம்யூனிகேஷன் முறையா சரியா இருந்ததுன்னா பாதி பிரச்சனைகள் வரவே வராது. அதை அங்கே தவிர்த்துடலாம். நம்ம கம்யூனிகேஷன் சரியில்லை, புரிதல் சரியில்லை அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணம் தான் பல பிரச்சனைகள் உருவாவதற்கான மெயின் மூல காரணமாவே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, the way you make people will never forget the way you made them feel அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம மற்றவங்களை எப்படி உணர வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மக்கள் எளிதில் மறக்கவே மாட்டார்கள். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒருவர் இன்னொருவரோட உரையாடுவது தான் கம்யூனிகேஷன். ஆனா அந்த அடிப்படை கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே, நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, அவர் பேசும்போது சரி அதானுங்க, ஓகே ஓகே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுவதை இடையில் நிறுத்தாமல் அவர் பேசுறத முழுவதுமாக நான் பொறுமையுடன் அவர் கண்களை பார்த்து நான் பொறுமையா கேட்டாவே அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, எஸ் he is completely giving ears to what I'm speaking அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அவருக்கு ஒரு பெரும் அளவில் ஒரு மகிழ்ச்சியை தரும். எஸ், கம் டு மீ, டாக் டு மீ அப்படின்னு நான் அவங்க பேசுறதை நான் அக்செப்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அடுத்தவர் தேடி விரும்பி வரும் நபராக நான் மாறி போவேன். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு யாராவது நம்ம பேசுறத பொறுமையா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஆதங்கமும் பரிதவிப்போ ரொம்பவே இருக்குங்க. ஸோ அந்த அடிப்படை விஷயத்துல இருந்தே நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மாதிரியான நிறைய டிப்ஸ் நான் என்னோட வீடியோஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் எங்க வெளியில போனாலும் சரி, உறவினர்கள் மத்தியில் ஆனாலும் சரி, நண்பர்கள் மத்தியில் ஆனாலும் சரி, நிறைய பேர்கிட்ட இருந்து இதுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சது. குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 பேராவது என்கிட்ட வந்து பாராட்டுவாங்க, உங்களோட வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது ரொம்ப எளிய முறையில சிம்பிளிஃபை பண்ணி பேசுறீங்க, எங்களை நாங்க அந்த வீடியோஸோட கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த எங்களை நாங்க கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுதான் எனக்கான முதல் வெற்றியா நான் பார்த்தேன். ஏன்னா to make people relate with what you're doing is very important. So அந்த கட்டம் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றியா இருந்தது. ஓகே, இதோட இல்லாம இன்னும் தொடர்ந்து எழுதவும் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய மேகசின்ஸ்ல பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. புழுதி, மனச்சாரல், விகடகவி இது போன்ற மேகசின்ஸ்ல தொடர்ந்து இன்னைக்கும் என்னோட ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல விகடகவியில பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் சார்ந்து நான் தொடர்ந்து இது வரைக்கும் 15 வாரங்களா தொடர்ந்து என்னுடைய கட்டுரை தொடர் கட்டுரையா வாரம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நான் பேசுறது எழுதுறத பார்த்து புழுதி மேகசின்ல இருந்து ஒரு ப்ராஜெக்டோட லாஸ்ட் டிசம்பர் மாதம் என்னை வந்து அணுகுனாங்க.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் நீங்க உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நிறைய பேசுறீங்க. அடுத்த 2024 உமன்ஸ் டேக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று ரிலீஸ் பண்றோம். அந்த எடிஷனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். நீங்களே அதை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நான் செய்யற வேலை சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டா இருக்கிறதுனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உடனே நானும் சம்மதிச்சேன். கடந்த 2 மாத காலமாக முழு மூச்சோட இந்த ப்ராஜெக்ட்ல தான் நான் இருந்தேன். நான் என்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 பெண் ஆளுமைகள், வெவ்வேறு துறைகளில் உள்ள பெண் ஆளுமைகளை தேர்வு செய்து அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல போயிட்டு 15-20 கேள்விகளை கேட்டு ஒரு நேர்காணல் நடத்தி அதை அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். ஒவ்வொருத்தருமே வந்து விமன் வாஸ் சோ ஸ்வீட். நான் போய் தேர்வு செய்து பேசின ஆளுமைகள் அத்தனை பேருமே என்னம்மா ரீசன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் மேம், உமன் எம்பவர்மெண்ட்காக ஒரு எடிஷனுக்கு உங்க இன்டர்வியூ வேணும் அப்படிங்கிற காரியத்தை நான் தெளிவா எடுத்து சொன்ன உடனே அத்தனை பேருமே அக்செப்ட் பண்ணாங்க. யாருமே டிலே பண்ணல. ஓகே நாளைக்கு வாங்க, நாளை மறுநாள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போதே ஒரு கேள்வி, 1 hour போதுமாமா? ஏன்னா அத்தனை பேருமே ரொம்ப பிஸியான ஆட்கள். 1 hour போதுமாமா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் போதும் மேம், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அங்க போயிட்டு என்னோட கேள்விகளை நான் முன்வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருமே 2 மணி நேரத்துக்கு மேல பேசினாங்க. ஸோ அத்தனை பேச்சையுமே நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து மொத்தத்தையுமே நான் எழுதி அதுக்கப்புறம் புழுதி டீமுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அவங்க அதை எடிட் பண்ணி மேகசின்ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போன விமென்ஸ் டேல தான் அந்த பெண் அதிகாரம் அப்படிங்கிற அந்த இதழ் மேகசின் வெளியாச்சு. இட் வாஸ் சச் அ பிக் ஹிட். நிறைய நல்ல வரவேற்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலுமே அதுக்கான நல்ல வரவேற்பு இருந்தது. சும்மாவே விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லாம நீங்க நிறைய டிப்ஸ் மாதிரி நிறைய பேர் அதுல கொடுத்துருக்கீங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசியிருக்கீங்க. விமன் எப்படி தன்னை எம்பவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே நல்ல கருத்துக்களா இருக்கு. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா இன்டர்வியூ எடுக்கணும், அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஊர்ஜிதமானதுக்கு அப்புறம் யாரெல்லாம் நம்ம தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியலிட ஆரம்பிச்சோம். முழுக்க என்னோட சாய்ஸ்லயே அந்த டீம் விட்டுட்டாங்க. நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையை சார்ந்த பெண்மணிகளையும் தேர்வு செய்யணும். அதாவது ஒரு மேடை பேச்சாளரா இருக்கணும், போலீஸ் துறை சார்ந்த பெண்மணியாக இருக்கணும், தொழில் முனைவோராக இருக்கணும், சினிமா துறையில இருக்கும் பெண்மணியாக இருக்கணும். இந்த மாதிரி பல துறைகள்ல இருந்து பலரை நாம சந்திக்கணும் அப்படிங்கிறதுல நான் தீவிரமா இருந்தேன். அதை சார்ந்து பல பெண்மணிகளை நான் சந்திக்கவும் செஞ்சேன். எல்லாருமே என்னம்மா விஷயம், என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டாங்க. நான் தெளிவா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் யாருமே தயங்கல. அத்தனை பேருமே என்னை வெல்கம் பண்ணாங்க. ஒவ்வொரு பெண்மணி கிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது நீங்க அந்த மேகசீனை வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஈச் அண்ட் எவ்ரி விமன் வாஸ் இன்ஸ்பைரிங் இன் ஹர் ஓன் வே. அதாவது டிஜிபி திலகவதி அம்மா அவங்கள நான் சந்திச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புனேன், மேம் உங்களை இந்த மாதிரி சந்திக்கணும் அப்படின்னு. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது அவங்க கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, the way she responded back to me. அதாவது முறையா கிரீட்டிங்ஸ்மா, வணக்கம் இதெல்லாம் சொல்லிதான் அவங்க ஒவ்வொரு மெசேஜுமே ஒவ்வொரு தடவையும் போடுவாங்க. நான் சின்ன பொண்ணு தான் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஆனா அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன சொல்றது, இட் இஸ் இன் ஹர் பிளட் அப்படிங்கிறது நான் நல்லாவே உணர்ந்தேன். அதே மாதிரி ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா, நான் கோயம்புத்தூருக்கு போய் அவங்க வீட்டுல நான் அவங்கள சந்திச்சேன். மை காட், அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி வாஸ் மைண்ட் ப்ளோயிங். அவங்க தோசை சுட்டு கொடுத்ததும், டீ போட்டு கொடுத்ததும், மணிக்கணக்கா அவங்களோட உட்காந்து நான் பேசினேன். மறக்க முடியாத ஒரு சந்திப்பா இருந்தது. ரொம்ப வெரி வெரி வார்ம் அண்ட் வெல்கமிங் லேடி. அதுக்கப்புறம் இது மாதிரி எழுத்தாளர் வெண்ணிலா அம்மாவை சந்திச்சேன். ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அதாவது சுருங்க பேசினாலும் நல்ல கருத்தான நல்ல பல சிந்தனைகளை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மதுசரன், வெரி மோட்டிவேட்டிங் லேடி. இந்த காலத்து ட்ரெண்டிங் பெண்மணிகள் மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுடைய ஐடியாஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது லேட்டஸ்டா பெண்மணிகளின் சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா அவங்க அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர், இன்ஃபேக்ட் ஈவன் வீணா குமாரவேல், நேச்சுரல் சலூன் உரிமையாளர் வீணா குமாரவேல், வெரி சிம்பிள் லேடி. பெரிய ஆஃபீஸ் இஸ்பஹானி சென்டர்ல அவங்க ஆஃபீஸ்ல போய் அவங்கள மீட் பண்ணேன். அவங்களுமே வெரி வார்ம் அண்ட் வெல்கமிங் லேடி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்மணிகள் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மேகசின் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. நிறைய பேர்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. இதை அடுத்து புழுதி டீம் என்ன பண்ணாங்கன்னா, இதை ஒரு புத்தக வடிவுல நாம வெளியே கொண்டு வரணும், மேகசினோட இல்லாம புக் ஃபார்மேட்டா பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சாங்க. ஏன்னா
நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக அந்த பெண் அதிகாரம் மாறும். ஏன்னா இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறையினர், அதாவது ஆண்களும் பெண்களும் அனைவருமே இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். பெண்களின் மனநிலை என்ன, பெண்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் உண்மையாவே என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பெண் ஆளுமைகள் எல்லாம் நிறையவே ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இந்த பெண் அதிகாரம் புத்தகம் நிச்சயம் இருக்கும். இன்னும் ஒரு ஐ திங்க் அந்த ப்ராசஸ் புக் பப்ளிஷிங் ப்ராசஸ்ல இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாத காலத்துல புத்தக வெளியீடும் நல்ல சிறப்பான முறையில செய்யணும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இத புத்தகமா வெளியிட போறோம்னு சொன்னதுமே நிறைய கல்லூரிகள்ல இருந்து எங்களுக்கும் அந்த புத்தகம் வேணும்னு சொல்லி இப்பவே ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டைம், இந்த வாய்ப்பை வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தணும், அதே சமயத்துல எந்த அளவுக்கு இதை வச்சு நான் முன்னேறணும், என்னை நான் வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையே. நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு இருந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அந்த சிந்தனை தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் பலருக்கு மறுக்கப்பட்ட சுதந்திரமாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு பலருக்கும் மறுக்கப்பட்ட வாய்ப்பாக இருக்கலாம். சோ இந்த மாதிரி சுதந்திரமும் வாய்ப்பும் இருக்கிற நாம அது எந்த அளவுக்கு முறையா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால மத்தவங்களுக்கு நன்மை செய்யறோம், மத்தவங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம், அது வந்து செகண்டரி தான். ஆனா நம்மை நாம் எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொள்கிறோம், நாம் எப்படி டெவலப் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இப்போ சமீபத்துல கேட்ட ஒரு காணொளி, இதை நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இது ஒரு உண்மை சம்பவமும் கூட. முந்தைய தலைமுறை ஒரு பெண்மணி, அவங்க கணவர் வந்து ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வீட்டில் இருக்காங்க. சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. கதை நல்லா வந்திருக்கே, இது எங்கன்னா ஒரு பத்திரிக்கையில கொடுத்து பப்ளிஷ் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா எங்க எப்படி கொடுக்கறது, முகவரி இல்லையே அப்படின்ற சிந்தனையோட லைப்ரரிக்கு போறாங்க. லைப்ரரியில 2-3 மேகசின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. பின்னாடி அந்த விலாசம் இருக்கு, பப்ளிகேஷன் ஹவுஸோட விலாசம். அதை குறிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்களுடைய சிறுகதைய அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க லக்கு பாருங்க, அனுப்பின உடனே அந்த மேகசின்ல பப்ளிஷ் ஆகி இவங்களுக்கு ஒரு காப்பியை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. பத்திரிகை கைக்கு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். கணவர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட இதை காமிக்கணும், அவர்கிட்ட நான் இதை சொன்னா ரொம்ப பெருமைப்படுவாரு அப்படின்னு நான் நினைச்சு அந்த அம்மா வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. கணவர் வீட்டுக்கு வராரு. இந்த அம்மா ஓடி போய் சந்தோஷத்தோட அந்த மேகசினை காட்டுறாங்க. பாருங்க, நான் எழுதின சிறுகதை வெளியா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை படிச்சதும் கணவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? உனக்கு பேனா எங்க இருந்து வந்தது? வீட்டுல இருக்கிறது ஒரு பேனா, அதை நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுறேன், இதை எழுதுற அளவுக்கு உனக்கு பேனா ஏது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நான் கடையில போய் வாங்கினேங்க. ஓ, அப்ப நான் இல்லாதப்போ நீ வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட. சரி, இந்த கதை நீ எதை வச்சு எழுதுன? இல்லைங்க, என்னுடைய பால்யக்கால நினைவுகள் அதெல்லாம் வச்சுதான் கதையா எழுதின. ஓ, அப்ப நீ சிந்திக்கவும் ஆரம்பிச்சிட்ட. சரி, இந்த விலாசம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? பக்கத்துல லைப்ரரிக்கு போய் நான் இந்த பப்ளிஷிங் ஹவுஸோட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ, அப்ப நான் இல்லாதப்போ நீ இவ்வளோ வேலையும் செய்யற. அப்போ இனிமே வர கதைகள்ல நீ என்ன பத்தியும் எழுதுவ, அதுக்கப்புறம் என்னை பத்தி தப்பாவும் எழுத ஆரம்பிப்ப. இது உன்னோட வளர்ப்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தந்தி போட்டு வர வைக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டதும், இல்லப்பா நான் சிறுகதை எழுதினேன், அதுக்கு இவர் கோச்சிக்கிட்டாரு. நீ சிறுகதை எழுதுனதுக்காமா மாப்பிள்ளை இப்படி கோச்சிக்கிறாரு, இது பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு அவங்க பேசும்போது அவங்க மாப்பிள்ளை வராரு. உங்க பொண்ணு வந்து எதுவும் சரியில்லைங்க, இந்த மாதிரி என் பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவர் சண்டை போடுறாரு. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து முந்தைய தலைமுறை காலகட்டத்தில் நடக்குது. அவர் வந்து மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ளை, இனிமே என் பொண்ணு இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போ அவங்க அந்த மாப்பிள்ளை வந்து 2-3 கண்டிஷன்ஸ் போடுறாரு. இனிமே உங்க பொண்ணு எழுதக்கூடாது, அவங்க எழுதி பப்ளிஷ் ஆன இந்த மேகசினை அவங்க கையாலேயே கொளுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய படைப்பு ஒரு மேகசின்ல வந்திருக்கு, அதை கொண்டாடாம அந்த கணவர் தன் கைகளாலேயே அதை எரிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாங்க நான் சொன்னேன், நமக்கு கிடைத்த வாய்ப்பு, நமக்கு கிடைத்த இந்த நேரம் அப்படிங்கிறது பலருக்கும் மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். சோ இப்படி நமக்கு கிடைத்த பொன்னான நேரத்தையும் வாய்ப்பையும் வைத்துக்கொண்டு நாம எப்படி முன்னேறோம்,
நாம முன்னேறினா நிச்சயமா நம்மை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேறுவதற்கான ஒரு யுக்தி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்றது. திஸ் இஸ் ஹவ் வி எம்பவர் அவர் செல்ஃப். ஆக இன்னைக்கு நிறைய பேர் வந்து நேரம் இல்லைங்க, டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் பொய்யான ஒரு கருத்து. இருக்கிற நேரத்தை நீங்க என்ன பண்றீங்கன்றது யோசிச்சிங்கனாவே உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, எப்படி செய்யணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு வந்துடும். என்னுடைய இந்த பயணமும் எதுல ஆரம்பிச்சுது, நான் முதல் நாள் என்ன சொன்னேன் அப்படிங்கறது நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது. அதை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுல ஆர்வம் இருக்கு, அதுக்கப்புறம் என்னுடைய ஆசை என்ன, இது ரெண்டுத்தையுமே நான் பிரிட்ஜ் பண்ணி தான் என்னுடைய வேலையை நான் ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆர்வம் புத்தக வாசிப்புல இருந்தது. அதுல இருந்து நான் நிறைய இன்ஸ்பைரிங்கான லைன்ஸ் எல்லாம் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். அடுத்து என்னுடைய ஆசை, நான் எழுதி வச்சு எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, வெளியே மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இதன் விளைவாகத்தான் பரிமாறிய பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு புது முயற்சி உருவாக காரணமா இருந்தது. ஸோ நீங்க மக்களுமே என்ன செய்யணும், அனைத்து பெண்களுமே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பம் ஆர்வம் எதுல இருக்கு, உங்களுடைய திறமை எதுல இருக்கு, ஸோ இது ரெண்டையுமே இணைச்சு நீங்க மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல் இன் வாட் யூ டூ. நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சங்க. பட் சோல் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, நம் மனதுக்கு நெகிழ்வான வேலை, நம் மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வேலை, அது உங்களுக்கு நிச்சயமா அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டீவன் பிரெஸ்ஃபீல்ட் என்கின்ற ஆங்கில எழுத்தாளர் அவர் எழுதிய அருமையான புத்தகம் தி வார் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஐ திங்க் 2002ஆம் ஆண்டு வெளியான புத்தகம்னு நினைக்கிறேன். மிகவுமே அருமையான புத்தகம். அதுல அவர் ஒரு பெண்மணியின் வாழ்க்கையை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. உண்மையிலேயே நடந்த சம்பவம். அந்த பெண்மணி வந்து தன் கணவரோட 2 குழந்தைகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிக்கும் ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கு. பட் ஓகே, கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி தன் ஆசைப்பட்ட வேலை எதுவும் செய்யாம வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சில வருடங்கள் இப்படி போகுது. ஒரு கட்டத்துல அந்த பெண்மணிக்கு உடல் நல குறைவு ஏற்படுது. ஸோ போய் பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. புற்றுநோய் அப்படின்னு கண்டறியப்படுது. அந்த பெண்மணி அப்படியே உடஞ்சி போறாங்க. வீட்டுக்கு வந்து 2 நாள் அமைதியா உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வரவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, போய் கடகடன்னு அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுறாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இருந்த ஆசைகள், அவங்க செய்யணும்னு நினைச்ச வேலைகள் அத்தனையுமே ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் திட்டமா அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இத்தனை நாள் அதுக்கான முயற்சி அவங்க எதுவுமே எடுக்கல. ஸோ இப்போ அந்த பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளா கவிதை எல்லாம் எழுதணும்னு ரொம்ப ஆசை. அதுவுமே டைம் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த வேலையை அவங்க தொடர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கவிதை எழுதுறாங்க, நிறைய பிரசுரத்துக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க பிடிச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே வராங்க. 4-5 மாதங்கள் கழிச்சு மறுபடியும் பரிசோதனைக்கு போறாங்க. அங்க போனா ஒரு மிரக்கல், உண்மையிலேயே ஒரு மிரக்கல் நடந்திருக்கு. அந்த நோயின் தீவிரம் உண்மையிலேயே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டீவன் பிரெஸ்ஃபீல்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அந்த அம்மா மன நிறைவான தன் மனதுக்கு நிகழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நெகிழ்வை தரக்கூடிய சம்பவங்களை, வேலைகளை அந்த அம்மா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மேபி செல்ஸ் வந்து ரெஜுவனேட் ஆயிருக்கலாம், புது செல்ஸ் உருவாகி இருக்கலாம். அதாவது அவங்க உடலின் அந்த தீவிரம், அந்த நோயின் தீவிரம் இதனால கம்மியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை, அந்த சம்பவத்தை அவர் முடிக்கிறாரு. டைம் இல்லை அப்படிங்கிறது நாம சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இருக்கிற டைம், அதாவது சம்பாதிக்கணும் அந்த அவசியத்தை கருதி வேலைக்கு போறவங்க ஓகே, அது தவிர்க்க முடியாது. ஆனாலுமே ஒரு சிலருக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஒரு சிலருக்கு குறைவான ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த இருக்கிற டைமை பேலன்ஸ் பண்ணி மன நிறைவை தரக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு, உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுல இருந்து அது மாதிரியான வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்க. லைக் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி. புத்தக வாசிப்பு, அதை சம்மரைஸ் பண்ணி புத்தகமா வெளியிடணும். நான் படிச்ச கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இந்த ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சது தான் என்னுடைய முதல் புத்தகமாகட்டும், என்னுடைய ஜூம் ஸ்பீச் ஆகட்டும். ஜூம் ஸ்பீச்லையுமே நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்றேன், அதற்கான நிறைய தரவுகளை நான் சேகரிக்கிறேன், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். அதே மாதிரி என்னோட யூடியூப்லயும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். கம்யூனிகேஷன் பற்றியும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் நிறைய தரவுகளை சேகரிக்கிறேன், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். ஸோ
என்னுடைய ஆர்வமும் ஆசையும் எதுல இருக்கோ அதன்படி தான் நான் என்னுடைய வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இங்க உங்க முன்னாடி ஒரு பேச்சாளராக, எழுத்தாளராக, டிரான்ஸ்லேட்டரா நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆக என்னுடைய வேலை தகவலை சேகரிப்பதாகட்டும், மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை சென்று சேர்ப்பதாகட்டும், இனியும் அது தொடர்ந்து நடக்கும். இந்த வாரம் முழுவதும் திங்கள் முதல் சனி வரை என்னுடைய உரையாடலை நீங்க கேட்டிருப்பீங்க. என்னுடைய ஆசை, என்னுடைய கனவின் அடிப்படையில் நான் தொடங்கிய இந்த பயணம் எப்படி இருந்தது, என்னுடைய பரிணாம வளர்ச்சி, அதாவது கோவிட் காலத்திற்கு பின் நான் எந்த வகையிலெல்லாம் வளர்ச்சி அடைந்து வந்தேன் அப்படிங்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.